வாங்க அருமையான கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஏலக்காய் 5 எடுத்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து 1 கப் எடுத்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரை, நெய் தேவைக்கு. இப்போ கருப்பு உளுந்தை தண்ணி ஊற்றி 2 தட்டி கழுவிட்டு கடாயில் போட்டு சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கழுவிட்டு அதே ஈரத்தோடவே அப்படியே போட்டு வறுத்திங்கனாலும் நல்லா இந்த மாதிரி வந்துடும். இப்போ தட்டில் கொட்டிக்கலாம். அதிலே ஏலக்காவும் போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறட்டும். கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கருப்பு உளுந்தையும் ஏலக்காவும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு ஜல்லடையில் கொட்டிக்கலாங்க. இப்போது ஒரு தட்டு வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் நைஸாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரையை பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ ஜலிச்சு எடுத்துருக்கிற உளுத்தம்பருப்பு மாவுலேயே சர்க்கரையும் பவுட்ரு பண்ணி கொட்டிக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். நெய் ஒரு 4 ஸ்பூன் நெய் விடணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வரும். இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நெய் 4 ஸ்பூன் விட சொன்னேன். 4 ஸ்பூன் விட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அருமையான கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் 1 மாதமே வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு கருப்பு உளுந்து அவ்வளோ நல்லதுங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.